திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிடுவார் அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று திமுகவை மூன்றாம் கட்டத்துக்கு நகர்த்தினார். சில இடங்கள்ல அவர் நடத்தின கூட்டங்கள்ல நான் பார்த்தா கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லா வெளிப்படையாகவே தெரியாது. அவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி வரும்னு இருப்பார். ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ குறைஞ்சிருந்ததுன்னா ஆட்சியில் இருக்கும் திமுக டெபாசிட் மிகப்பெரிய அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் கலைஞரை இப்படித்தான் அச்சுக்கப்படுத்தி போடுவாங்க. இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா கலைஞர் வீட்டில் பனியனோட உட்காந்துட்டு இருக்கார், தோளில் தூண்டு போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரியாது. அந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் போட்டு அந்த பத்திரிக்கை அது ஒரு ஐயர் தானே. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்ச உடனே எம்ஜிஆருக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிச்சுக்கிறாங்க. மாறா அவர் கட்சியை ஆரம்பிச்சு ஸ்ட்ராங்காக. அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் ஊழல் வழக்கு இதெல்லாம் சர்க்காரியா கமிஷன்லாம் போட்டு அந்த இதெல்லாம் நடத்துகிறார், ஊர்வலம் நடத்துனார். அந்த ஊர்வலத்தில் கூட்டத்தை பார்த்த போதே சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் வந்துடுவார். ஆக காமராஜர் கரெக்டாக கிடைச்சி இந்த கூட்டம் போய் போட்டுச்சுன்னா நமக்கும் டெபாசிட் போடு. உதயசூரியன் கேட்டார், உதயசூரியன் உனக்கு கிடையாதுன்னாரு, வேண்டான்ட்டார். ரெட்டைடே அவங்க தான் கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. கலைஞரை கண்ணாபண்ணான்னு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு எம்ஜிஆர் ஒரு பதில் கொடுத்தார். எம்ஜிஆர் அதை அவரால் தாய்க்க முடியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சு, எம்ஜிஆர் ஜெயிச்சது போல சட்டமன்ற தேர்தல் தான். அவர் நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிக்கவே இல்லை. எம்ஜிஆர் ஒரு ராஜதந்திரியாக ஒரு விஷயத்த பண்ணார். அதாவது காமராஜருக்கு விழ வேண்டிய ஓட்டுகளையும் தன்வசப்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள். உங்க மாதிரி ஆளுங்க சொல்லிதான் அவர் அந்த ஸ்டண்ட் அடிச்சார். அன்னைக்கு அந்த படம் என் கடமைன்ற படம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. படம் சூப்பர் ஃபிளாப், அடங்கிட்டார். Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபிர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். 1973 அதிமுக பிறந்து 6 மாதம் ஒரு குழந்தையாக தான் இருக்கு. திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிடுவார், அதுவும் வரலாறு காணாத 2.6 லட்சம் நினைக்கிறேன் தோராயமா, அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று திமுகவை மூன்றாம் கட்டத்துக்கு நகர்த்தினார். எப்படி நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தல்? அப்போதைய சூழல் எப்படி இருந்தது? அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைத்தது எப்படி? லாய்ட்ஸ் காலனி, லாய்ட்ஸ் ரோடில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் கணக்கு கேட்குறாரு. திமுக தலைவர்கள்லாம் கணக்கு கொடுக்க வேண்டுக்கா அப்படின்னாரு. கலைஞர் கேட்டார், கணக்கு கேட்குறியாப்பா, கட்சிக்கு பொருளாளர் யார்? நீ தானே கொடுக்கணும், நீ கொடுக்குறது ஒன்று எங்ககிட்ட கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னாரு. அப்போ தான் தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம தான் கொடுக்கணுங்கிறது. ஆனால் அன்றைக்கி அச்சு ஊடகங்கள் பூரா கணக்கு கேட்டால் எம்ஜிஆர் வெளியே போனார்னு நேர்மையானவர். அந்த எதை வேணாலும் எழுதலாங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. கணக்கு கேட்டார் எம்ஜிஆர் சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. அவரை கேவலப்படுத்தி எழுதிக்கிட்டு வந்த ஒரு வார பத்திரிக்கை அவரை பற்றி இப்படி தான் எழுதுன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவரை அட்டப்பட கட்டுரையாக போட்டு அவர் பெரிய அவர் 2 வரல காட்டுற மாதிரிலாம் போட்டு புகழ்ந்தால அப்படியே மாறினாங்க. மாறி எம்ஜிஆருக்கு பெரிய ஆதரவு. கொஞ்சம் அவருக்கு தைரியம் வந்தது. சில இடங்களில் அவர் நடத்தின கூட்டங்கள்லாம் பார்த்தா கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லா வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கட்சிக்குள்ளாரியே பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதை பார்த்தாரு, நின்று பார்ப்போம் அப்படின்னு நின்னார். அவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி வரும்னு எதிர்பார்க்க. ஆனால் ஒரு இடைத்தேர்தல், எந்த ஒரு இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் கூட எல்லா கட்சிகளும் தயங்கி நிற்கிற ஆளுகிற அதிமுக பின்வாங்கக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கு. அப்போதுதான் ஆரம்பிச்சு ஒரு 6 மாதம் என்ன தைரியத்தில் அவருக்கு இருந்தது என்னன்னா, ஒன்றிய அரசனுடைய மிகப்பெரிய பின்பலம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஆனால் நிற்காம விட்டாக்கா ஃபெரால உள்ள தள்ளுவாங்கிறது வேற தெரிஞ்சு போச்சு. வாழ்வா சாவராங்க நிலைமைக்கு போயிட்டாரு. அவருக்கு அந்த சமயத்தில் அரசியல் ஞானம் அவ்வளோ பெருசாக இல்லை. திண்டுக்கல்ல பிரமலை கள்ளர்கள்ன்ற சமூகம் பெரிய சமூகம். அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரை நிற்க வை, மாயத்தேவரை நிற்க வை அப்படின்ட்டாங்க. கலைஞர் என்ன பண்ணாருன்னா ராஜாங்கங்கிறவரை நிற்க வச்சார். அவர் கள்ளர் தான் அவர். ஆனால் பிரமலை அந்த உட்பிரிவில் அவர் வரல. அதனால் அவங்க அந்த கள்ளர் இனம் மைனாரிட்டியாக போயிடுச்சு. அது ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றிக்கான வித்தியாசம் ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ குறைஞ்சிருந்ததுன்னா ஆட்சியில் இருக்கும் திமுக டெபாசிட் போயிடும். 10,000 ஓட்டு தான்
மிகப்பெரிய தோல்வி. அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் வந்து கலைஞரை இப்படித்தான் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ராஜாத்திய மாலையெல்லாம் ஒரு ஒரு தினசரி பத்திரிகை இன்னும் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் அச்சிக்கப்படுத்தி போடுவாங்க. ராஜாத்திய மாலை இப்படி தான் கவலைப்படுத்தினாங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள், வரம்பு மீறின அண்ணாமலையெல்லாம் பிச்சை வாங்கணும், அந்த மாதிரி அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. எப்படி ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா, கலைஞர் வீட்டில் பனியனோட உட்காந்துக்கிட்டு இருக்கார், தோளில் துண்டு போட்டுக்கிட்டு, இந்த அம்மா பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை போட்டு அதை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் போட்டு அந்த பத்திரிக்கை வரும். இன்னும் வருது அந்த பத்திரிக்கை. அது ஒரு ஐயர் தான் நடத்தினார். மூணு பர்சன்ட் அவங்களாம் அப்படியெல்லாம் பண்ணாங்க. அவ்வளோவெல்லாம் கவலைப்படுத்துகிறாங்க. கோபாலபுரத்து டாமினேஷன் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் வேறு மண்ணை நாராயணசாமி விவகாரம், அன்பில் தர்மணி விவகாரம், கோபாலபுரத்து வாலிபர்களுடைய டாமினேஷன் எல்லாம் வர ஆரம்பித்த போது அது எல்லாம் சேர்ந்து அது அதிமுக அவங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது. காமராஜருக்கு அப்போதைய நிலை என்னவா இருந்தது? காமராஜர் பார்த்து வந்து வியந்தார் அப்படின்ற செய்தி அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இவன் திமுகவை அழிக்கலையா, காப்பாற்றிட்டான்ட்டார். கட்சி பூரா அவங்ககிட்ட போயிடுச்சு. இந்திரா காங்கிரஸை ஏமாந்தது. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்ச உடனே எம்ஜிஆருக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, நாம என்னத்துக்கு அவங்கக்கிட்ட தொங்கணும், ரெடி ஆகிட்டார். ஆக சொந்த காய்ச்சல் சூன்யம் வச்சுக்கிச்சு இந்திரா காங்கிரஸ். இவரை தூக்கி விட்டு ஒரு கலைஞர் அடிச்சுட்டா திமுக போயிடுங்கிற நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, இவர் எம்ஜிஆர் திண்டுக்கல் எலெக்ஷன் நின்றுட்டு இந்திரா காங்கிரஸ் சேர்ந்துடுறவங்க எதிர்பார்க்குறாங்க. மாறா அவர் கட்சி ஆரம்பித்து ஸ்ட்ராங் ஆகிட்டார். கடைசியில் இந்திரா காங்கிரஸ் காலியாச்சு, தானாக அழிஞ்சாங்க. இந்திரா காங்கிரஸ் அப்படி தான் காணாமல் போச்சு. அது அந்த வெற்றிக்கு பிறகு அவர் நல்லா இதாகிட்டார். இதுக்கு காரணமே வந்து அன்னைக்கு கலைஞர் மேலே இருந்த கட்சிக்குள்ளார இருந்த ஒரு இது. ஆசை தம்பிலாம் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட பேச, எங்கள் அண்ணன்லாம் வந்து அந்த டைமில் நானே எதிர்பார்க்கல. எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஜெயிப்பார் அதெல்லாம் சொல்லாத, ஆளுங்கட்சியாக இருக்கவங்க எப்படி தோப்பாங்கன்னு நான்லாம் கேட்டேன். நானும் கணக்கே போடலை. எங்கள் மூத்த அண்ணனே சொன்னார், ஏன்னா எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி முந்திட்டு கோட்டையாட்டம் வந்து பேசுவேன், இதில் வந்து எம்ஜிஆர் தோற்றுருவான்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன்டா எம்ஜிஆர், எங்கள் மூத்த அண்ணன் தான் சொன்னார், எம்ஜிஆர் பயங்கரமாக ஜெயிப்பார். அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வந்து ஊழல் வழக்கு, இதில் சர்க்காரியா கமிஷன்லாம் போட்டு அந்த இதெல்லாம் நடத்துகிறார், ஊர்வலம் நடத்தினார். அந்த ஊர்வலத்தில் கூட்டத்தை பார்த்த போதே சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் வந்துடுவார் அப்படிங்கிறது. ஆக காமராஜர் கரெக்டாக கணிச்சிட்டார். காலமாக தான் மாறி இருந்தோடைய கட்சி திமுகவாக தான் இருக்குது. கலைஞர்கிட்ட இருந்த தலைமை அந்த ஆள் எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது அவர் திண்டுக்கல்லில் இருந்திருக்கார் காமராஜர். 4 மணிக்கு ஒரு கூட்டம் போதும் தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு பார்த்துருக்காரு. இந்த கூட்டம் போய் ஓட்டு போட்டுச்சுன்னா நமக்கு டெபாசிட்டே கிடைக்காது. இவங்க லேட்டாக போனாங்க, இது முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, போட விடாமல். அந்த ஓட்டு உழுந்துருந்தா எதிர்த்து நிலை எல்லா கட்சிக்குமே டெபாசிட் போயிருக்கு. அதிமுக கூட்டம் அங்கே நின்று இருந்தது. எப்படி பார்த்தோன்னே காமராஜர் அறிஞ்சிக்கிட்டாரு. இது அது அந்த க்ரௌடு அது அப்படியே எம்ஜிஆர் போகிற ஓட்டுன்னு க்ளீனாக கடிச்சு சொல்லிட்டார். இந்த கூட்டம் போய் போட்டுச்சுன்னா நமக்கும் டெபாசிட் போடியானார். ஆனால் ஒரு காமராஜர் காங்கிரஸுக்கும் அதிமுக அது எம்ஜிஆர் கட்சிக்கும் மத்தியில் 1 லட்சம் தான் வித்தியாசம். திமுகவுக்கு மத்தியில் தான் 2.5 லட்சம் வித்தியாசம். 1 லட்சம் தான் வித்தியாசம். ஆனால் பெரிய தோல்வி. அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த இரட்டை இலை எப்படி வந்து மாயத்தேவர் தான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத சொல்றாங்க. இல்லை அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது தேர்ந்தெடுத்து. அதாவது இவர் வந்து அங்க நிறைய சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க. உதயசூரியன் கேட்டார். இவர் உதயசூரியன் உனக்கு கிடையாதுன்னாரு, வேண்டான்ட்டார். அப்புறம் கட்சி கொடியில் வந்து நீ வந்து திமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னாரு, வேண்டாம் அப்படின்னாரு. இவர் ஒரு கொடியை உருவாக்கிட்டார். அதே மாதிரி சின்னவனு கொடுங்க, வேண்டான்னாரு. ரெட்டைடே அவங்க தான் கொடுத்தாங்க. வாங்கிட்டார். வாங்கிட்டாக்கா கலைஞரை வந்து கண்ணாபின்னார் கிண்டல் பண்ணார். இல்ல அப்போ பிரச்சாரமே ரொம்ப தீவிரமா போயிடுது. சூரியனிடம் வந்து இரட்டை இலை வந்து பொசுங்கி விடும் அப்படி எல்லாம். அதுக்கு எம்ஜிஆர் ஒரு பதில் கொடுத்தார். இரட்டை இலை வாடி வதங்கினாலும் அது உரமா பயன்படும் அப்படின்னா. அதனால ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். அந்த கட்டுரை வந்த அன்னைக்கு அந்த பத்திரிக்கை வந்து வெளிவர விடாம அரசாங்கம் தடை பண்ணுச்சு. அதுக்குள்ளார எங்கள் வீட்டிலெல்லாம் போட்டாங்க. எங்கள் அண்ணா இப்போ மந்திரி,
படிச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு, டே இதை பண்ணிடா அப்படின்னு கொடுத்தாரு. மாலை ஒரு மாலை பத்திரிக்கை படித்தா அவர் எழுதுறதா சொல்லி யாரோ பிரமாதமாக அவர் ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். கலைஞரை பற்றி அது அவரால் தாங்கிக்க முடியல. அந்த பத்திரிக்கை அன்றைக்கி அந்த மாலை இதழ் வெளியே வர விடாமல் தடுத்துட்டாங்க. கடையிலலாம் போய் போலீஸ் கான்ஃபரன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கட்டுரையில் எழுதுறாரு. ஆக அதைத்தான் வந்து நாஞ்சில் மனோகரை வந்து அப்போ என்ன சொன்னார்னா, தொட்டிலில் ராஜநடை போட்ட அரசியல் கட்சி நாங்கள், தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது ராஜநடை போட்டோம் நாங்கள் அப்படின்னா. அந்த வெற்றி அவருக்கு பெரிய இது கொடுத்துச்சு. இந்திரா காங்கிரஸ் இதில் இருந்தவங்கள திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கள முறையில் எங்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சினாக்கா தலைமை மாறிச்ச ஒழிய கட்சிக்கு காப்பாற்றப்பட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியலே வந்து அதிமுக அவங்களுக்குள்ள இருந்து போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தானே நடந்தது. அதை வந்து பழனிசாமி தான் உடச்சு கட்டிட்டார். இன்னொரு பக்கம் இந்த இரட்டை இலை சின்னம் கிடைத்த போது ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா, மாயத்தேவர் வந்து அவர்கள் வந்து ஒரு 6-7 சின்னங்களை தேர்தல் ஆணையம் கொடுத்ததாகவும், இவர் இரட்டை இலை தேர்ந்தெடுத்ததாகவும், நீங்க வந்து மக்கள் மத்தியில நின்று 2 விரலை தூக்கி காமிச்சா நிச்சயமா வந்து ஒரு தீ மாதிரி இருக்கும், நிச்சயமா மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஏத்துப்பாங்க அப்படின்றதை மாயத்தேவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணார், அவர் தான் வந்து பரிந்துரைத்தார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குங்க. உண்மையா? இரட்டை இலை சின்னம் அவங்க கொடுத்தாங்க. அதே ஸ்பெசிஃபிக்கா ஏன்னா சில ஒரே சின்னம் அவர்கள் கொடுக்க மாட்டாங்க, தேர்ந்தெடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இதை தேர்ந்தெடுப்பதற்கு ஏதாச்சும் தனிப்பட்ட காரணம் இருந்தது? எதுவுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பட்டுச்சு. இருந்தாலும் அது ரொம்ப சுலபமா இருந்தது. அப்போ படத்தை படை மறையறதுக்கு உதயசூரியன் இல்லைன்னு ஆகி போச்சு. எதா கிடைக்கிட்டோன்னு வாங்கிட்டாங்க. அது இரட்டை இலை கொடுத்தாங்க, சரின்னு வாங்கிட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் நம்ம பார்க்கும்போது வந்து ஆளுகிற கட்சி திமுக, இது ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்து அதிமுக வெற்றி பெற்றால் பரவாயில்ல, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எத்தனை சட்டமன்றங்களை உள்ளடக்கி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அமோகமான இடத்தில் திமுகவினுடைய பலம் வந்து குறைந்து விட்டது அப்படின்றதானே காமிக்க. அதுக்கப்புறம் தானே திமுக தோத்து போச்சு. 76 தோத்து போயிட்டாங்க, சட்டமன்றத்தில் தோத்து போயிட்டாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சிருச்சு. எம்ஜிஆர் ஜெயிச்சது போல சட்டமன்ற தேர்தல் தான். நீங்க இன்னொரு பக்கத்தை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கவே இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கவே இல்லை. அதில் திமுக தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் கட்சி நின்றுச்சு. ஆனா அதை யாரும் பேசுவோம், அதை யாரும் அதை அப்படியே 3% அதை அப்படியே மறைச்சிச்சு. அது அப்படியே படுதோல்வி அடைஞ்சார். சாதாரண தோல்வி இல்லை, படுதோல்வி அடைஞ்சார். 77 எலெக்ஷன் அது நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டில் வாங்க, 39 இடத்துல இல்லை, 37 இடத்துல திமுக ஜெயிச்சு. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய வெற்றி அப்படி என்பது வந்து கணிசமாக காங்கிரஸை எதிர்த்து விழக்கூடிய ஓட்டுகள் மட்டும்தான். ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு ராஜதந்திரியாக ஒரு விஷயத்த பண்ணார். அதாவது அண்ணா வந்து என்னுடைய வழிகாட்டி, காமராஜனுடைய தலைவர்ன்ற அந்த ஒரு கொள்கையால, அந்த ஒரு சொல்லால காமராஜருக்கு விழ வேண்டிய ஓட்டுகளையும் வந்து தன்வசப்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா 2 முகம், அவர் அண்ணாவே ஏத்துப்பார், அண்ணாவுடைய ஓட்டுகளும் வரும், காமராஜையும் ஏத்துக்கிறார், காமராஜருடைய ஓட்டுகளையும் வரும் அப்படின்றது பண்றாங்க. ஏத்துக்கலாமா? அப்படி உங்க மாதிரி ஆளுங்க சொல்லிதான் அவர் அந்த ஸ்டண்ட் அடிச்சார். அன்னைக்கு அந்த படம் வந்து என் கடமைன்ற படம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு முந்தின நாள் சாயந்தரம் அடிக்கிறார். காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டினார். அப்போ எம்எல்சியாக இருக்கார். அண்ணா கிட்ட போய் கேட்டாங்க, அதில் அவர் அண்ணா சட்டையே பண்ணல, அதே மாதிரி சொல்லிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டார். கட்சிக்காரர் வந்து பொங்கிட்டார். உடனே அவரை எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கணும்னு பெரிய ரகல் நடக்குது. உடனே தான் அண்ணாவோட பெரிய தலைவர்னு அவர் நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ண உடனே அன்றைக்கி மார்னிங் ஷோ என் கடமை அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. கிரவுன் டாக்கீஸ் நான் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர்கள் சின்னதுரை இந்த மாதிரி அவங்கெல்லாம் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர்கள். மேட்னி ஷோவுக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 11 மணிக்கு இந்த செய்தி வருது. அதை நாள் போயிட்டானா, சுக்கா டிக்கெட்டை கிழிச்சிட்டு போயிட்டான். மேட்னிக்கு படத்தில் ஆள் இல்லை. நல்ல படம் அது. எம்ஜிஆரோட வந்து பாலாஜி வந்து வில்லனான நடிக்கிற முதல் படம், ஒரே படம்னு சொல்ல போனேன். அற்புதமான பாடல்கள். மன்னாதி மன்னன் போன்ற படங்களெல்லாம் எடுத்த நடேஷ் ஆர்ட் பிக்சர்ஸ். படம் சூப்பர் ஃபிளாப். ஒரு 4 நாள் ஓடல, அடங்கிட்டார். அண்ணாவை எதிர்த்தோம்னா டேலி ஆகிடும். அன்னைக்கு தான் இந்த மாதிரி உங்கள் ஆளுங்கெல்லாம் காமராஜர் இந்த ராஜதந்திரம்லாம் சொல்லி அவரை ஏற்றி விட்டு ஓடரி மாட்டிக்கிட்டு அன்னைக்கு அடங்குனால தான் அண்ணா கிட்ட பம்பு கேட்பாங்க.
இல்ல ஆனா அது ஒரு நல்ல தந்திரம் தானே. 2 பேரையும் எதிர்ப்பது வந்து ரொம்ப தீவிரமா பார்க்கப்படுது. ஆனா நான் 2 பேரையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதாங்க இப்படிதாங்க இப்படி எல்லாம் சொல்லி நல்ல இதெல்லாம் ஐடியாலாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. இதில் இவ்வளோ தியரி தானே, நீங்கள் எல்லாம் பேசுறதுலாம் பூரா தியரி தானே. மக்கள் ரியாலிட்டி, ஃபீல்டு ரியாலிட்டி வேணுங்க. நம்ம டென்னிஸ் ஆடும்போது நாங்கள் சொல்லுவோம், ஏன்னா அந்த இடத்துல போய் ஒரு கிராஸ் பண்ணி அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த சேஃப் பிளே இப்போ வரைக்கும் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கு. ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள் சொல்லிட்டு தான் விஜய் தேர்தலுக்கு வராரு. எனவே விஜய் அவர்கள் வரும்போது தமிழ் தேசியம் பேசு இல்ல, தமிழ் தேசியம் பேசலாம் சொல்றேன். அண்ணா இல்லை என்றால் காமராஜர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் 2 பேரையும் எடுத்துக்கிறேன். திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னா நான் 2ஐயும் எடுத்துக்கிறேன் இப்படின்ற ஒரு தந்திரம் இருக்கு. அது ஜிலேபியை தயிரில் ஊற போடுற மாதிரி அந்த விஷயத்தை தான் பண்ணாங்க. அவ்வளோதான், வேற அப்படிதான் எடுத்துக்கணும். ஜிலேபியை தயிரில் ஊற போடுறோம். தயிர் வந்துருச்சு, இது வந்துருச்சு, நீங்கள் சொல்லிக்கலாம், சாப்பிட முடியுமா? அவ்வளோதான். கருத்துக்களை பகிர்ந்து நேரத்துக்கு நன்றி.